Hi guys, welcome to gd&t. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த piston head வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலாம், subscribe பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स யாராவது engineering படிச்சிட்டு இருக்காங்க இல்ல CAD படிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த சேனலை தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வர இந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், தாராளமா டவுன்லோட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வழக்கமா வந்து டிராயிங் ஸ்டடி பண்ணிக்கோங்க. எப்படி டிரா பண்ண போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும். இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக் வியூவை பார்க்காம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இதுதானா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2Dயை பார்த்தே வரைய பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிஸ்டன் வந்து ஒரு ஆஃப் மட்டும் வரைய போகிறோம், ரிவால்வ் பண்ண போகிறோம். இந்த அவுட்ரு லைன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எலிப்ஸ் இந்த கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்கெட் எடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங்கை போட போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். Fusion 360 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பிளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிராயிங் வந்து வரைகிற அந்த எந்த பொசிஷனில் இருக்கோ அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராயிங் வரையறதுக்கு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட லைன் வந்து ஒரு சென்டர் லைனாக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓடி வந்து 85 இருக்குது. ஸோ 85 இங்கே வந்து ஒரு 60 லென்த்துக்கு வருது. இங்கே ஒரு 3 க்ரூவ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின் வரா மாதிரியே மேக்ஸிமம் வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் இப்போ ரஃபாக நிறுத்தியிருக்கேன். நான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வரைஞ்சதுனால எனக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி வரும். நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா க்ரூவெல்லாம் வந்து மாறி மாறி வரும். ஸோ 85 நான் வந்து வச்சாச்சு. இந்த க்ரூவ் இருக்கிறது இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75. இப்போ பாருங்கள், இந்த இது வந்து இங்கே கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா கொலினியர் கொடுத்துருங்க. கவனமாக பார்த்துக்கோங்க கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூவோட சைஸ் வந்து 3 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் வந்து 3 mm. இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm. 60 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 10 mmல ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ண சொல்லிட்டாங்க மொத்தமாக. அதாவது 5 அப்படின்ட்டு இருக்கிற சைஸை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கே ஈக்குவல் போட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 தரேன். ஸோ இப்போ வந்து இது 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 இந்த மூணுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈக்குவல் கொடுக்குறேன். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. இப்போ ஈக்குவல் தரேன். பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து எல்லாமே வந்து ஒரே சைஸ்க்கு வந்துடும். இப்போ நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் இது மாறும். இது வந்து நான் ஒரு 2.5 கொடுக்குறேன். ஐ திங்க் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே வந்து 2.5 தான் தரேன். ரிங்குக்கு ஒரு 2 தரலாம். ஏன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளா வந்து அசம்ஷன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ரிவால்வ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சு இப்போ மறுபடியும் நம்ம வரைஞ்ச
பிளைனில் சென்டர் பிளைன் அதில் எடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சென்டர் பிளைன் நீங்கள் எடுத்துகிட்டு, சென்டர் பிளைன் தான் வேணும்ன்ட்டு கிடையாது, நீங்கள் எந்த சைடில் வேணாலும் எடுக்கலாம். டாப் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட் வியூ வர மாதிரி நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. எதுக்காகனா இந்த கட்டை வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சும்மா அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70 இருக்குது, இங்கே வந்து 50 இருக்குது எலிப்ஸுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து கட் பண்ணிடலாம். சிமெட்ரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம், முடிஞ்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து நம்ம டெப்த் எடுத்துடலாம். இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 35 ரேடியஸுக்கு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரேடியஸ், டயாமீட்டர் கிடையாது. ஸோ இங்கே ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளை போட்டுக்கோங்க. ஸோ 35 ரேடியஸ் அப்படின்னும் போது 70 டயாமீட்டர் வரும். போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க. இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது. நீங்கள் ஒன்று டைமென்ஷனில் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 mm, இங்கேருந்து 20 mm, இங்கேருந்து 20 mm. ஒன்று இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. எதுக்காகனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகும். சென்டர் லைன் போட்டுட்டு கன்ஸ்டைன் பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சென்டரில் செலக்ட் பண்ணி சிமெட்ரிக் அப்படின்றது இது கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டு ஈவனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரே சைடில் தான், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ 40 mm அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 40 mm அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 40 mm மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து மற்றதெல்லாம் தேவையில்லாத பாட்டெல்லாம் கட் பண்ணணுமா அப்படின்னா அந்த இதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கீழே டேரெக்டாக இழுத்துடலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்த் இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 mm இருக்குது. ஸோ 5 mm திக்னஸ் இருக்கிறதுனால டோட்டல் வேல்யூவில் மைனஸ் பண்ணிங்கன்னா 55 mm வந்து நம்ம கீழே இறக்கணும். ஸோ -55 mm டெப்த் வந்து நம்ம இறக்கியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்கெட் இருக்குது பாருங்கள், இதை நம்ம இப்போ எடுக்கணும். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு 20 mm. நம்ம இதை வந்து இப்போ நம்ம இந்த ஃபேஸில் இருந்தும் நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு பிளைன் வந்து கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஃபேஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து 20 mm வந்து ஆஃப்செட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலேருந்து கட் ஆகணுன்ட்டு ஆஃப்செட் பிளான் அப்படின்ட்டு பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிளைன், இந்த பிளைன் ஏதாவது மாற்றணும், இந்த பிளைன் மாற்றணும், எந்த பிளைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இந்த பிளைன் வந்து போகணும் அப்படின்றது இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இப்போ செலக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து -20 கீழே இறங்கணும். ஸோ -20 தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளைன் வந்து க்ரியேட் ஆயாச்சு. இப்போ நான் இந்த பிளைனை டைரெக்டாகவே செலக்ட் பண்ணி அதுலேயே நான் ஒரு க்ரியேட் பண்ணிவிடுவேன் ஸ்கெட்சை. அது வந்து பார்த்தீங்கன்னா 60 mm இருக்கணும். சும்மா நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இந்த பக்கமாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். 60 mm இருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 30 mm இருக்கணும். அதே மாதிரி இங்கேருந்தும் ஒரு 30 mm. நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் போடுறேன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி நிறைய வழிகளை யூஸ் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸில் ஃபுல்லாக இழுத்திங்கனாலே போதும், முடிஞ்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஓரளவுக்கு இப்போ வந்து பிஸ்டன் ஹெட் வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை போடணும். இந்த ரிங் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 30 mm டயாமீட்டரில் இருக்குது இந்த ரிங்கு. 30 mm டயாமீட்ரு எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சென்டர்லேருந்து 20 mm ஈவனாக இருக்குது. 20 mm வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ 10 mm இங்கே வரணும். அதுக்கு அடுத்தது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து டோட்டலாகவே வந்து 68 mm வருது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஒரு பிளைனை கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்.
பட் அதை விட இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபேஸ்லேயே கூட நம்ம வரையலாம். இந்த ஃபேஸ்லேயும் வரையலாம், இல்லை சென்டர் பிளான்லேருந்து ஆஃப் செட் பண்ணியும் நம்ம வரையலாம். இப்போ சென்டர் பிளான்லேருந்தே நான் ஆஃப் செட் பண்ணி வரைஞ்சு காட்டுறேன். இந்த சென்டர் பிளான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm தள்ளணும் இல்லையா? மறுபடியும் ஆஃப் செட் பிளான் போகிறேன். ஆஃப் செட் பிளான் கொடுத்துட்டு 10 mm நான் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த பிளான். இங்கே ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இந்த சென்டரில் வந்து ஒரு சர்க்கிளை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது டிஸ்டன்ஸ் வந்து 30 mm இருக்க மாதிரி. இந்த டாப்பில் இருந்து இதோட சென்டர் வந்து 30 mm. இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இதோட ஓடியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்டரில் கட் எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு. ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 20 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது, இங்கே வந்து 64 இருக்குது. ஸோ 64ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 34 ஆச்சு. 34ல் வந்து ஒரு 10 mm மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24. ஸோ நம்ம இங்கே வந்து 24 mm வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தெரியாமல் கட்டு கொடுத்துட்டோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஃபியூச்சர், இதில் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பார்ட் வந்து கிரியேட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த சென்டர் பிளான், இப்போ வரைஞ்சது ஆஃப் செட் பண்ணதில்லை, ஃபஸ்ட்டே எடுத்து அந்த சென்டர் பிளான், இந்த பிளைன் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா மிரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் மிரர் இருக்கு. ஸோ மிரர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபியூச்சர் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே சேமாக வந்து வந்தாச்சு. இப்போ இதோட ஃபேஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கோங்க. இதோட ஐடி எவ்வளோ? 15 இருக்கு. டயாமீட்டர். ஸோ மறுபடியும் சாலிட் போயிட்டு டைரெக்டாக ஒரு ஃபுல் கட்டை வந்து இழுத்து விட்ருங்க. முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்தாச்சு. ஹெட் வந்து கிரியேட் ஆயாச்சு அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. இன்னும் ஒரு வேலை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆயிலெலாம் போகிறதுக்காக ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு 15 mm தள்ளி இங்கே வரணும். அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் செங்க்கு, அது வந்து கரெக்டாக சொல்லலை. கவுண்டர் செங்கா கவுண்டர் சிங்க்கா அப்படின்ட்டு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணலை. மேலே வந்து ஒரு 7 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து 3 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபேஸில் கரெக்டாக வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை எடுத்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இடத்துல அது வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த டயாமீட்டர் வந்து தந்திருப்பாங்க. அதாவது இந்த எந்த டைப் ஹோல் வேணும் அப்படின்றது அது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கணும், கீழே வந்து 3 இருக்கணும். இது வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கரெக்டாக தெளிவாக போடல. ஏன்னா கவுண்டர் சிங்க்கா சேங்க்கா கரெக்டாக தெரில. அது வந்து ஹோல்ஸ் வந்து அதை பற்றி படிக்கணும்னா அது ஒரு பெரிய டாப்பிக்கு. அது நம்ம போக போக படிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுக்குறேன். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இது சின்ன பார்ட் தானே. அதே மாதிரி அடுத்த கீழே வந்து 3. ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது வந்து ஒரு 3 கொடுக்குறேன். இதோட டோட்டல் ஹைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 mm தரேன். ஏன்னா அவ்வளோதான் இருக்கும், சைஸ் ரொம்ப சின்னது இது. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ என்ஜின் ஏதாவது பார்ட்டெல்லாம் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து பிஸ்டன்லாம் வரைவீங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது CAD படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டு விடுங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.